நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னா 16வது வசனத்தை, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார். இங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உன் கையை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டி. யாருடைய கைய? மோசேயினுடைய கையை ஓங்குன்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பார்த்தோம்னா மோசே ஒருவேளை சிந்தித்திருக்கலாம், அந்த கோலின் மேல ஒரு வல்லமை இருக்கு. இல்ல எல்லாரும் ஜனங்கள் யோசிச்சிருப்பாங்க, அந்த மோசேயின் கரத்து மேல ஒரு வல்லமை இருக்கு. ஆனா அதற்கு மேல் ஒரு கரம் இருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். அங்க மோசேயினுடைய கரத்தின் மேல் வல்லமை அல்ல, அங்க இருக்கிற கோலின் மேல் வல்லமை அல்ல, கர்த்தருடைய கரம் அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேல் கர்த்தரும் கரம் இருக்கிறது. யாரெல்லாம் வசனத்தை பெற்றுக் கொள்ளுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை. அவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், யாரெல்லாம் இன்று அவருடைய கரம் என் மேல் அமர்ந்திருக்கிறதோ அவர் உங்களுக்காய் சில யுத்தங்களை நடப்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் கரம் என் மேல இருக்குப்பா, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு. அவருடைய கரம் அந்த கோல் மேல இல்ல, அவருடைய கரம் மோசையின் மேல இல்ல, அவருடைய கரம் சூழ்நிலைகளின் மேல இருக்கிறது. ஆமென், ஆமென். நீங்க பார்க்கிறோம், அங்கே மோசே கரனுடைய வெளிப்படல. எல்லா ஜனங்களும் சுத்தி பார்த்து இருப்பாங்க, பா மோசே பயங்கர வல்லமை படைத்தவன்பா, மோசே ஐயோ அவன் கையில் இருக்கிற கோல் பயங்கர அற்புதத்தை செய்துப்பா. இல்ல இல்ல, தேவனுடைய கரம் அங்க வெளிப்பட்டது. ஆமென். இன்று சொல்லுகிற கர்த்தருடைய கரம் உங்கள் மேல வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள, அவருடைய கரம் பெரிதாய் பெரிதாய் பெரிதாய். கர்த்தர் யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு கரம், யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு கரம், ரட்சிக்கிற கரம், விடுதலையாக்குற கரம். இந்த காலை வேளையில இனி வரும் நாட்களில் அவர் உங்கள் மேல் ஒரு கரத்தை வைப்பார், அது சூழ்நிலைகளை தகர்த்து போடும். ஆமென், ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் கரம் என் மேல. அதான் ஒரு அழகான ஒரு பாடல் பாடுகிறார் பெர்க்மன் சாய், கர்த்தர் கரம் என் மேல, அவங்க நான் கடுகளவும் பயமில்லை, நான் பயந்து போவதில்லை. ஏன்னா கோலை நம்பல, நான் மோசேயை நம்பல, எனக்கு மேல ஒரு கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல கர்த்தருடைய கரம், அவருடைய கை, அவருடைய வலது கரம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறது. ஒரு சில காரியத்தை மட்டும் என்னென்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். இன்னும் நான் செய்திக்குள்ளாக போகல. கர்த்தருடைய கரம் படைக்க செய்தது, கர்த்தருடைய கரம் சிலரை ரட்சித்தது, கர்த்தருடைய கரம் சேவடத்தை விடுதலையாக்கினது, கர்த்தருடைய கரம் சிலரை தாங்கினது, கர்த்தருடைய கரம் வழி நடத்தினது, கர்த்தருடைய கரம் நம்மளை பிடித்து காத்து கொண்டது, கர்த்தருடைய கரம் வெற்றியை கொடுத்தது, கர்த்தருடைய கரம் நம்மளை காப்பாற்றினது, கர்த்தருடைய கரம் நம்மளை சுகப்படுத்தியது, கர்த்தருடைய கரம் நம்மளை வணைந்து கொண்டது, கர்த்தருடைய கரம் சில நியாய தீர்ப்புகளை செய்தது, கர்த்தருடைய கரம் சில ஊழியங்களை வளர்த்தது. அப்போஸ்தலர் பகுதியில் பார்க்கலாம், கர்த்தருடைய கரம் அங்க இருந்த அப்போஸ்தலர்கள் மேல அதிகமாய் வெளிப்பட்டதினால அங்க ஒரு பெரிய தொகை உண்டாகிறது, சபைகள் பெருக ஆரம்பிக்குது, ஊழியம் பெருக ஆரம்பிக்குது, கர்த்தருடைய கரம் அங்க மகிமையை வெளிப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்க மேல இருக்கிறவங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் ஒரு பலத்த மகிமையை உங்க மேல விளங்க பண்ண போகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலையும் என் குடும்பத்தில் மேலையும் என் சூழ்நிலையில மேலையும் கர்த்தருடைய கரம் மகிமை விளங்கும்படியாய் நீர் செய்வீராக. ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலினால் அல்ல, எனக்கு மேலா இருக்கிற ஒரு கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா ஆண்டவர் லைட்டா தான் கரத்தை இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சிருவாரு. பலத்த கர சத்தத்தோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதியில் பார்க்கிறோம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16, 17 பார்க்கிறோம், தேவனுடைய கரம் அவர்களை கடந்து போக பண்ணினதா. ஆமென். எதை கடந்து போக பண்ணினது? செங்கடலை கடந்து போக பண்ணினது, எகிப்திலிருந்து கடந்து போக பண்ணினது. இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், என்னுடைய கரம் உங்களை கடந்து போக பண்ணும்.
ஆமே. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கான செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய கரம் சில நுகங்களை கடந்து போக பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவர்களை கடந்து போக பண்ணினது போல கர்த்தருடைய கரம் இன்று உங்களுடைய சூழ்நிலைகளை கடந்து போக பண்ணும். இந்த இடத்துல பார்த்தா இன்று கர்த்தருடைய கரம் உங்களை கடக்க பண்ணணும் இருக்கு. எதிலிருந்தெல்லாம் கடக்க பண்ணும்? எகிப்திலிருந்து உங்களை கடக்க பண்ணும். எகிப்தின் படைகளில் இருந்து உங்களை கடக்க பண்ணும். கர்த்தருடைய கரம் செங்கடலை கடக்க பண்ணினது. கர்த்தருடைய கரம் வனாந்தரத்தை கடக்க பண்ணினது. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில வனாந்தரமான பகுதிகளை அவர் கடந்து போக பண்ண போகிறார். கையை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வாய்க்காம இருக்கிற சில காரியங்களை அவர் கடந்து போக பண்ணுவார். கர்த்தருடைய கரம் சில பலவீனமான சூழ்நிலைகளை அவர் கடந்து போக பண்ண போகிறார். கர்த்தருடைய கரம் செய்ய முடியாத சில காரியங்களை, தடையா இருக்கிற சில காரியங்களை அவருடைய கரம் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் கடந்து போக பண்ண போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாமே ஜெபத்தோட சொல்லணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை கடந்து போக பண்ண. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல இருக்கிறது. நான் பயந்து போகிறவன் அல்ல, என்னை கடக்க பண்ணுகிற கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் சில காரியங்களை, சில தடையா இருக்கிற காரியங்கள் தேவன் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சில தடையாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெருங்கடல்களை, செங்கடல்களை, எரிகோ மதில்களை நான் இன்னைக்கு கடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய கரம் நமக்காக என்னெல்லாம்ப்பா செய்யும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் என்ன எனக்காக செய்யணும்னு நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு உங்க மனசுல எண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ள, ஆண்டவரே, நான் எதை எண்ணிக்கொண்டு வந்தனோ, எதை எனக்காக நீங்க செய்வீங்கன்னு வந்தீங்களோ, மோசேக்கு மேல இருந்து அந்த கரை இன்னைக்கு எனக்கு செய்யணும்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் செய்திக்குள்ளாக போகிறேன். ஆண்டவரே, உம்மை வார்த்தைக்கு நேரா நான் போகிறேன். அந்த கர்த்தருடைய கரம் நான் இன்னைக்கு எதற்காய் வந்திருக்கிறனோ, எந்த சூழ்நிலை குறித்து வந்திருக்கிறனோ, எந்த பலவீனங்களை எண்ணிக்கொண்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறனோ, உம்முடைய கரம் அதை கடந்து போக பண்ணட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்க மோசேன் கரம் வெளிப்படல, அங்க கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. மோசே ஒரு பயந்து ஓடினவன். ஆமென். மோசே ஒரு திக்குவாயன். மோசே சொல்றான், ஆண்டவரே, என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிடுவேன், எனக்கு பேச தெரியாது, நான் மந்தனா உள்ளவன். அவன் பயந்து போய் 40 வருஷம் வனாந்தரத்துல திரிஞ்சுக்கினே இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்திருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரே வேளை மோசேயை போல, ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரேன்னு ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலையில, ஒரு சந்தேகப்பட்டு, ஆண்டவரே, யாரை கொண்டாகிலும் இதை நீ செய்வீரா என்று ஒரு கூக்குரலோட இந்த காலை வேளையில் இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கரம் மோசேயின் மேல இருந்ததினால அவன் கரத்தில வல்லமை இல்ல, அவனை கொண்டு தேவன் சில காரியங்களை நடப்பித்தது போல உங்களை கொண்டு சில காரியங்கள் அவர் கடந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மேல் இருந்த கர்த்தரின் கரம் எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுகிறது. தேவன் மோசேயுடைய கோலை பிடித்து கொண்டு போப்பானாரு. வல்லமை கோல் மேல அல்ல, வல்லமை கர்த்தரிலிருந்து வெளிப்பட்டது. அந்த கோல் பெரிய காரியங்களை செய்ய தொடங்கினது. அவன் கடந்து போகிற வரைக்கும் அவனுக்கு தேவன் மதிலாய் நின்றார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து